வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். என்னடா அது எடுத்தோடனே செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் மட்டும் சொல்லிட்டாரு, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்னு ஒன்று சொல்லுவார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். வரல அப்படின்னா வர வச்சுக்காங்க. அதாவது நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு இருந்தேன். செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சு இருக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து சரண்டர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எதனால் அது வந்து நான் சரண்டர் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். 2018 ஜனவரி மந்த்து நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செபி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க இன்ட்ராடே டிப்ஸ் கொடுக்கக்கூடாது, சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளைண்ட்டுங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் நீங்கள் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கலாம், எக்ஸிஸ்டிங் ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்ட்டு ரூல்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கு தேவையான என்ஐஎஸ்எம் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். இது வந்து இப்போ சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ 4-5 மாதம் ஆகுது, ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ அது வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட்டை வந்து நான் சரண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சரண்டர் ப்ராசஸ் வந்து அது ஒரு 3 மாதம் நடந்துச்சு. ஃபைனலாக வந்து செபி வந்து அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட்டை வந்து நான் வந்து சரண்டர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இனிமேல் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நான் சொல்லக்கூடாது, ரிசர்ச் அனலிஸ்ட் மட்டும்தான். ஸோ செபி சொன்ன மாதிரி ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து இன்ட்ராடே டிப்ஸ் கொடுக்கலாம், சார்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லா அட்வைஸுமே பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரூலில் நான் வந்துட்டேன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது, நான் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் மட்டும்தான். ஓகே, இப்போ போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம். நம்ம மார்க்கெட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த நவம்பர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆனது வந்து 25,930 ஓப்பன் ஆச்சு. 25,930 ஓப்பன் ஆகிட்டு 25,300 வந்துச்சு. ஹையர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 26,237 வந்துச்சு. இப்போ வந்து 25,900 நியர்லி வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது நவம்பர் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்டுக்கு நியர்பையே வந்து நவம்பர் சீரீஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிறதுக்கு இங்கே ஒரு பாட்டம் வந்து இங்கே ஒரு ஹை வந்து இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது மார்க்கெட் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் வச்சு வெளுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்போ ஃபர்தராக எப்படி இருக்கும்? நாளைக்கு வந்து நமக்கு வந்து டிசம்பர் சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே. யூஸ்வலாக டிசம்பர் சீரீஸ் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும், இப்போ இருக்கிற சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, நியூஸ் இது எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ்டர்டே வந்து யூஎஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, நான் வந்து சைனாவுடைய பிரசிடென்ட்கிட்ட பேசினேன், ஒரு வெரி குட் காலாக இருந்துச்சு அது. நான் வந்து ஏப்ரல் மந்த்து நான் வந்து சைனாவுக்கு போகிறேன், அதே மாதிரி சைனாவுடைய பிரசிடெண்ட்டும் வந்து யூஎஸ்க்கு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்வர்சேஷன் நடந்துச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. இந்த மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் யூஎஸ்க்கு. ஓகேங்களா? எஸ்டர்டே பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 0.4% டவ், S&P 500 வந்து 1.5%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2.6% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. மார்னிங் நம்ம ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருது. ஆங்சங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. அந்த ஷாங்காய் இண்டெக்ஸ் நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஹையில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 26,010 or 20 ஓப்பன் ஆகிட்டு 25,930 அரௌண்ட் வந்துச்சு. மறுபடியும் வந்து 26,000 வந்துச்சு. அங்கே இருந்துட்டு 25,885. அதாவது ஃபைனலாக வந்து 25,900 பிரேக் பண்ணி காட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் 313 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்குது, 0.37%, 84,587 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 74 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.29%, 25,885 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ரியாலிட்டி 0.5% 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதர் செக்டார் எல்லாமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ருப்பி வந்து 89.22 செட்டில் ஆயிருக்குது.
எஸ்டர்டே வந்து 89.22 தான். ஸோ எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை ருப்பியில். ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. வேறு எதுவும் கேட்காதீங்க, மார்க்கெட்டில் ஒன்றுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, பாரதி ஏர்டெலுடைய ஸ்டேக் வந்து ICIL இவங்க வந்து 1.48% ஸ்டேக் வந்து செல் பண்ணுறாங்க. இப்போ வந்து ப்ரொமோட்டர்கிட்ட இருக்கிற ஸ்டேக் வந்து 50.27% இருக்குது பாரதி ஏர்டெல். இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 2096 rupees ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது 2161 வந்து செட்டில் ஆகுது. நியர்லி 3% டிஸ்கவுண்ட்ல வந்து செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து நாளைக்கு மார்னிங்கே வந்து இம்பேக்ட் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பிட்காயின் எஸ்டர்டே வந்து $89,000 நியர்லி வந்து க்ளோஸ் ஆகுது. பட் இந்த நவம்பர் மந்த்தை பொறுத்தவரையும் பிட்காயின் அக்டோபர் லாஸ்ட்ல 1,26,000 போச்சு. இப்போ இந்த நவம்பர் மந்த் வந்த லோ வந்து $83,000 வந்துச்சு. அதாவது நியர்லி 34-35% டவுன் ஆச்சு. இப்போ இங்கேருந்து 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிலாம் ரொம்பவும் வாலட்டிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்தா வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து அதாவது டாடா சியாரா வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 11,49,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க டாடா சியரா. ஓகேங்களா, இதுதான் இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட்டு பொறுத்தவரையும் இன்னைக்கு டியூஸ்டே யூஎஸ்ஏ வந்து பிபிஐ டேட்டா வரப்போகுது 7 o'clock. அட் த சேம் டைம் வந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வரப்போகுது. ஓகேங்களா, வேறு எதுவும் முக்கியமான நியூஸ்லாம் எதுவும் இல்லைங்க. யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் தான். யூஸ்வலாக நமக்கு வந்து அதாவது வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நியூ எக்ஸ்பெரியில் வந்து எப்போவுமே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அதாவது அப் ட்ரெண்ட்னா ஒரு பெருசாக ஒரு 400-500 பாயிண்ட்லாம் ஏற்றுவாங்கலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒரு க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நியூ எக்ஸ்பெரியில் வெரி ஃபர்ஸ்ட் டே பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகும். நாளைக்கு எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை நாங்கள் வந்து மொத்தம் தான் போகிறோம் அப்படின்ட்டு அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இப்போ 2 நாளாக அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 2 நாளைக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தா தானே நம்ம மறுபடியும் வெள்ளிக்கிழமை வச்சு அடிக்க முடியும். அதனால் புதன் வியாழன் ஏதாவது ரெக்கவரி கொடுத்து மேலே கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக வச்சு அடிப்பாங்களோ அப்படின்னு அதையும் பார்க்கணும். பட் சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ணி தான் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 25,750. இப்போ ஒரு வேலை ஏறிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000 தென் 26,100, அதுக்கப்புறம் 26,230. என்ன சொல்றது, இப்போ வந்து ஹையெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற மார்க்கெட் ரிப்போர்ட்டு. வேறு எதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஈவெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸில் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. அதாவது 85,000 காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. வேறு எங்கேயும் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மேலே ஏறிச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். இது வந்து நான் வந்து ஓகே டே கேண்டில் இருக்கட்டும். இப்போ சப்போர்ட் ஓவரால் சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 25,750. இந்த வந்து என்னைக்கு வந்ததுன்னா நவம்பர் 14th வந்துருக்குது பாருங்க, ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டிலுடைய பாடியோடைய பாட்டம் 25,750. ஸோ இப்போ இந்த கண்டினியூவாக இந்த 3 ரெட் கேண்டில் வந்துருக்குது. ஸோ ஏதாவது க்ரீன் கேண்டில் வச்சுட்டு மேலே போச்சு அப்படின்னா 26,000 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா 26,120. ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது ரொம்ப காஷியஸாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த லெவலுக்கு 25,750க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தென் வில் சே 25,600. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 58,600 to 650. அதாவது இந்த நவம்பர் சீரீஸை பொறுத்தவரையும் நல்லாவே ஏறிடுது பேங்க் நிஃப்டி. இது அக்டோபர் 29th தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னா 58,200. இங்கிறது 59,500 நியர்லி போயிருக்குது. 1,300 பாயிண்ட் ஏறிட்டு ஹையர் லெவல்லே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அப்படிங்கும்போது இப்போ வந்து 58,650 சப்போர்ட்டு. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 58,350 வரை வரும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 59,000 தென் 59,150. ஓகேங்களா.